ஐயனார் துணை சிறையில்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட அம்மாவை இப்போ நம்ம உயிரோட பார்த்துருக்க முடியாது, கழுத்தை நெரிச்சு அந்த ஆளு கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அவர் பார்த்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதனால தான் அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. சின்ன பையன்னு சொல்லிட்டு தான் என்ன எதுவும் அவர் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஆனால் அம்மா இங்கே மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் இந்த அம்மாவும் இல்லாமல் போயிருப்பாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க அம்மாவை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாருன்னா கண்டிப்பாக நானே அவரை கொண்டுட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏய், என்னடா பேச்சை பேசுகிறேன், இதுக்காக தான் நாங்கள் உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறோமா, அவர் ஏதோ அம்மாவை பண்ண மாட்டார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு அந்த அம்மா மேலே டவுட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சேரன் இந்த இடத்துல பணத்தை வைக்கிறாங்க. இப்போ தான் அழுந்துட்டு இருந்தாங்க, ஆனால் பணத்தை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அந்த அம்மா மேலே டவுட் படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் கிட்டே போகிறாங்க. அங்கிள், நீங்கள் அவங்கள எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்கள பற்றின ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது, அது என்னன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியும். எனக்கும் ஆரம்பத்திலேருந்தே இந்த அம்மா மேலே சந்தேகமாக தான் இருக்குது. இவங்க உண்மையாகவே பல்லவனோட அம்மா தானான்ற டவுட் வரைக்கும் எனக்கு இருக்குது. நீங்கள் இவங்கள பற்றின விஷயத்த சொன்னால் மட்டும்தான் இவங்க யார் என்னன்றதை நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.